பார்க்க போகிறது மோர் குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு 1 கப்பு தயிர், 1/2 கப்பு தேங்காய், 3 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி. இது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அந்த டீஸ்பூன் கடலைப்பருப்பை கொஞ்சம் தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை. இதுக்கு நான் போடக்கூடிய காய் பூசணிக்காய். நான் இதில் நீர்க்காய் எது வேணாலும் போடலாம், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி வச்சு அதை சூடு பண்ணதுக்கப்புறமா எல்லா பூசணிக்காயும் அதில் போட்டுறணும். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருள்லாம் பார்த்துடலாம். 1/2 கப்பு தேங்காய், அப்புறம் இங்கே இந்த பூசணிக்காய் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். தேங்காய், 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, இந்த கடலைப்பருப்பு, இந்த ஜீரகம், இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஓகே, இது வெந்துருச்சு. இப்போது இதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா, அதையும் போட்டுடலாம். இந்த அரைச்ச மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் ஊற்றிடலாம். இப்போ இதை ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம தயிர் கிளறிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தயிர் நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த தயிரை நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா அரைச்சாச்சு. இதை நீங்கள் பிளெண்டர் இருந்தால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையிலேயே நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு நடுவில் நம்ம தாளிக்க வேண்டியதை பார்த்துருவோம். தாளித்து ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா இப்போ இதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான கடுகு, கடுகு பொரிஞ்சோன்னே உளுத்தம்பருப்பு, 2 மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. தயிரும் ரெடியாக இருக்குது. இந்த நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை இது ஆறினதுக்கப்புறமா இதில் தயிரை மிக்ஸ் பண்ணணும். தாளிச்சதை மேலே கொட்டணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதில் தயிரை ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தாளிச்சதை மேலே ஊற்றிடலாம். அவ்வளோதான் மோர் குழம்பு. இதை நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு சூடெல்லாம் ஆறி பொறுமையாக சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்றோமோ அப்போ தான் இது நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்புக்கு லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க.